இன்றைய தியானம். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 31:17. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்கிறார், என்ன வார்த்தை சொல்கிறார்? உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தம்முடைய ஜனத்துக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தை சொல்கிறார். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 29 அதிகாரத்திலேயே கர்த்தர் எரேமியா கிட்ட சொல்லும்போது 11 வசனத்திலிருந்து 16 வரைக்கும் அவங்க எல்லாம் பாபிலோனில் 70 வருஷம் அங்கே சிறையிருப்பில் இருப்பாங்க. அது நிறைவேறின பிறகு நான் உங்களை சந்திப்பேன், உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். பிறகு 11-16 வரைக்கும் உள்ள வசனத்தை படித்து அதை நம்ம கிளைம் பண்ண போகிறோம். கர்த்தர் சொல்கிறாரு தம்முடைய ஜனத்துக்கு, சிறையிருப்பில் இருக்கிறவங்களுக்கு, அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு முடிவு பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்கிறார். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தீர்க்க தரிசனமாய் எரேமியா கிட்ட சொல்றார். 15-16 பாருங்க. கர்த்தர் எங்களுக்கு பாபிலோனிலும் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ராஜாவை குறித்தும் உங்களோட கூட சிறையிருப்பில் புறப்பட்டு போகாமல் இந்த நகரத்தில் குடியிருக்கிற உங்கள் சகோதரராகிய எல்லா ஜனங்களை குறித்தும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சேனைகளின் கர்த்தர் சில காரியங்களை தம்முடைய ஜனத்துக்காக தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. இந்த வார்த்தை வாசிக்கிற நம்முடைய முடிவை குறித்து நமக்கு நம்பிக்கை இருக்கணும். முடிவு பரியந்த நிலைத்து நிற்கிற ஒரு மகனாக நான் இருப்பேன். என் ரட்சிப்பை நான் காத்துக்கொண்டு கரைத்தரை இல்லாமல் நான் அவருக்காக காத்திருப்பேன். அவர் வந்து என்னை அழைச்சிட்டு போவார். அந்த முடிவு அவர் கரத்தில் இருக்கு. ஆனால் அந்த முடிவை குறித்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். 102 சங்கீதம் 13-14 ஆகிய வசனத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறான், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அடுத்த வசனம் பாருங்க பிரியமானவர்களே, 14. தயவு செய்து கொஞ்சம் வாசிங்க. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். இன்னைக்கு இது நடக்குது. ஆனால் கர்த்தர் என்ன செய்வாராம்? தொடர்ந்து நீங்கள் வாசிங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். சீயோனை கட்டுறாரு, தமது மகிமையில் வெளிப்படுவார். திக்கற்ற மகளே மகனே, உன்னுடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ண மாட்டார், விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார்னு பார்க்குறோம். எரேமியா எழுதின புலம்பலின் புத்தகத்தில் வாங்க 3 அதிகாரம் 18 வசனத்தில் எரேமியா சொல்றார், என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன். 1 வசனத்திலிருந்து நீங்கள் படிக்கணும். ஆண்டவருடைய சினத்தின் மில்லாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான் சொல்லிட்டு வரார். 18 என் பலன், நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கை எல்லாம் அழிந்து போயிற்று என்றேன். எட்டியும் பிச்சுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். என் ஆத்துமாவைகளை நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. இதை என் மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். 21 வசனம். என் மனதில் வைப்பேன், நம்பிக்கை கொண்டிருப்பேன். அதுக்கு பிறகுதான் சொல்றாரு, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. 26 வசனம். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 22 வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்லிட்டு வர்றாரு. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாக தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமும் அந்த நாட்கள் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நடைபெற போகிற காரியங்களை மத்தேயு 24 5 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்றார், ஆனால் அதெல்லாம்
வேதனை, துன்பம், துயரம், கொலை, கொள்ளை, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கொலைக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். இதெல்லாம் நடக்கும். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் அந்த நாட்கள் கொஞ்சம் குறைக்கப்படும்னு நமக்காகவே ஆறுதலாக சொல்லியிருக்கிறார். ஆமாம், எனக்கு அன்பார்ந்தவர்களே, கர்த்தர் நமக்கு நம்முடைய முடிவை குறித்த ஒரு நம்பிக்கை நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். இதுதான் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நடக்கும். பாபிலோனில் 70 வருஷம் சிறையிருப்பில் இருந்த அவருடைய ஜனத்துக்கே அதிலிருந்து அவங்க வெளியே வருவாங்க. நான் அவங்களை இந்த தேசத்துக்கு திரும்ப கொண்டு வருவேன், அவங்களுடைய சிறையிருப்பை திருப்புவேன்னு சொல்லுவார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட மகனே, மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நம்ம நம்பணும். நிச்சயமாக நம்முடைய முடிவை குறித்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அவர் தான் நமக்கு பலன் எல்லாம் அப்படின்னு நம்பிக்கையோடு ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். எரேமியா 31:17 படி நாங்களும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய எங்களுடைய முடிவை குறித்து ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும்ப்பா. எரேமியா சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் 29ஆம் அதிகாரம் 11லிருந்து 16 வரை உள்ள வசனத்தை படித்து அதன்படி நாங்கள் எங்கள் தேவன் எங்கள் கொடுக்க போகிற சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுக்காக நன்றி சொல்லிக்கொண்டு உம்மை தொழுது கொண்டு உம்மை ஆராதித்து விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்தில் ஏறெடுத்து நாங்கள் தேடும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு காணப்படுவீர் என்ற நிச்சயத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் காணப்படுகிற சிறையிருப்புகளை கர்த்தர் திருப்பி ஆண்டவரே எங்களை எங்கள் தேசத்தில் நீர்தாமே ஆசீர்வாதமாய் வைக்க வேணுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, எல்லா சத்துருக்களின் போராட்டங்களுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் அப்பா. இந்த வருகையின் நாட்களுக்கு ஆண்டவரே நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோமே, அதுக்கு முன்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற காரியங்களில் ஆண்டவரே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொன்னீரே, அதை குறைங்கன்னு கேட்குறோம் ஆண்டவரே. விண்ணப்பத்தை கேட்டு ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சியும், மனந்திரும்புதலுக்கு ஏதுவாய் வழிநடத்தும், சிறையிருப்பிலிருந்து தூக்கியிடும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.